Hello everyone, very good evening. இன்னைக்கு question of the dayல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9 ஓட மேக்ஸ்ல சாப்டர் 4 ஜியோமெட்ரி இதுல வந்து எக்ஸசைஸ் 4.3 ல இருக்கக்கூடிய 6th question வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் question. வாங்க பார்க்கலாம். எஸ், என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Two circles of radius 5 cm and 3 cm intersect at 2 points and the distance between their centers is 4 cm. Find the length of the common chord. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, 2 பாயிண்ட்ஸ்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. சோ இந்த பாயிண்ட் அப்புறம் இந்த பாயிண்ட். சரிங்களா? இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த ரெண்டு சென்டருக்கான டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு சென்டருக்கான டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? சோ இது வந்து நான் O அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த சென்டர் வந்து O டேஷ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? சோ இப்ப ரேடியஸ், ரெண்டு சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் இந்த O dash A இது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? எஸ். சோ இப்போ நம்ம காமன் கார்டு எடுத்துக்கலாம். காமன் கார்டு வந்து இந்த ஏபின்றது தான் காமன் கார்டு, ரெண்டு சர்க்கிளுக்குமான காமன் கார்டு. சரிங்களா? சோ இப்போ இதனுடைய லென்த் வந்து 4 அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து M அப்படின்னு வச்சுப்போம். இந்த OM கான டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, MO டேஷ்கான டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு தெரியாது. பட் ஓவராலா O dash வந்து 4 சென்டிமீட்டர். இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு சென்டர் கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ x அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் ஆனது 4 மைனஸ் x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கிளியரா இருக்கா? என்ன பண்றோம்னு புரியுதுங்களா? ஓகே. சோ இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டு நம்ம இந்த AM வந்து முதல்ல கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் 1 AM என்ன, ஃப்ரம் ட்ரையாங்கிள் 2 AM என்ன அப்படிங்கிறது இந்த பர்பெண்டிகுலர் லென்த் என்னன்றதை கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் 1 எடுத்துக்கலாம் இதுல. ஓகே. சோ என்ன வருது பாருங்க, OMA, ட்ரையாங்கிள் OMA. இதுல பாருங்க பெத்தாஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். OM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் OA ஸ்கொயர். சரிங்களா? சோ OM ஸ்கொயர் பிளஸ் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது AM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது OA ஸ்கொயர். கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? சோ பெத்தாஸ் தியரம் எடுத்திருக்கோம். இந்த OM அப்படிங்கறத நாம என்ன எடுத்திருக்கோம், x அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல x ஸ்கொயர் அப்படி நம்ம எடுத்துக்கணும். AM அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அது as it is அப்படியே வச்சுக்கோங்க. AM ஸ்கொயர். OA அப்படிங்கிறது அந்த ரேடியஸ். சரிங்களா? இந்த சர்க்கிள் 1 ஓட ரேடியஸ் 5. சோ அப்போ 5 இங்க சப்ஸ்டிட் பண்ணா 5 ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ AM மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் எல்லாம் அடுத்த சைடு கொண்டு போங்க. AM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். சரிங்களா? சோ அப்போ AM வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் வந்து என்ன வரும் நமக்கு 25. சரிங்களா? மைனஸ் x ஸ்கொயர். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுப்போம். கிளியரா இருக்கா? ஃப்ரம் ட்ரையாங்கிள் 1 வந்து இந்த AM என்ன அப்படிங்கறது நமக்கு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் 2 இருக்குல்ல, அதுல இருந்து AM என்னன்றதை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணா நமக்கு x கான வேல்யூ கிடைச்சிரும். சரிங்களா? எஸ். இப்ப ட்ரையாங்கிள் 2 எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் 2 வந்து என்ன பாருங்க நமக்கு O dash MA. சரிங்களா? இந்த பேஸ் வந்து 4 மைனஸ் x அண்ட் ஹைபோடெனஸ் வந்து 3. இதுதான் நம்ம நோன் வேல்யூஸ். சரிங்களா? O dash MA, O dash MA இதுதான் ட்ரையாங்கிள் 2. இதுல வந்து O dash M அப்படிங்கிறது பேஸ், இதனுடைய ஸ்கொயர் பிளஸ் பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது AM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ். ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது O dash A ஸ்கொயர். கிளியரா இருக்கா? ஓகே. சோ இந்த O dash M இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 4 மைனஸ் x, 4 மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் AM, இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்பெண்டிகுலர் லென்த், அதை அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு O dash A வந்து ரேடியஸ். சரிங்களா? செகண்ட் சர்க்கிளுடைய ரேடியஸ். இந்த இடத்துல ஹைபோடெனஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனுடைய லென்த் என்ன 3 யூனிட். அப்ப 3 ஸ்கொயர்னு வரும் இங்க. சோ இந்த 4 மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வருது நமக்கு 4 ஸ்கொயர் வந்து 16 அண்ட் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் AM ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. கிளியரா? சோ இந்த டேட்டா எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்ப என்ன வருது பாருங்க, AM ஸ்கொயர் that is equal to 9 minus 16 minus x square minus 8x இந்த பக்கம் கொண்டு வந்தா plus 8x
ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்க. என்ன வருது? am ஸ்கொயர் that is equal to minus x square plus 8x 9 minus 16 வந்து நமக்கு minus 7. கிளியரா இருக்கா? சோ இப்போ am ஸ்கொயர் வந்து கிடைச்சாச்சு. am வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். am is equal to minus x square plus 8x minus 7 under the square root. கிளியரா? இது வந்து ஈக்குவேஷன் 2. சரிங்களா? இப்ப ஈக்குவேஷன் 1ஐயும் நம்ம 2ஐயும் ஈக்குவேட் பண்ணா, ஏன்னா ரெண்டுமே am தானே, அதனால ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுவும் am தான், ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் am தான், அதாவது பர்பெண்டிகுலர் லென்த் தான். சரிங்களா? சோ அதனால இந்த ஈக்குவேஷன் 1 and 2 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்றோம் இப்போ. சரிங்களா? சோ அப்ப ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 minus x square. ஈக்குவேஷன் 2 என்ன இந்த இடத்துல? ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus x square plus 8x minus 7. சரிங்களா? சோ இப்ப ரெண்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுமா? எஸ், இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அது போக வேற எந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் பாருங்க. இங்கேயும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். கிளியரா? சோ ரிமைனிங் டேர்ம் மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரிமைனிங் டேர்ம் ஈக்குவேட் பண்ண என்ன வருது பாருங்க நமக்கு? 25 that is equal to 8x minus 7 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பிளஸ் 7 அப்படின்னு வந்துரும். கிளியரா? சோ 25 ஓட 7 ஆட் பண்ண என்ன வருது நமக்கு? 32. அப்ப 8x that is equal to 32. அப்ப என்ன வருது பாருங்க? x is equal to என்ன வருது? 8 உம் 32 உம் கேன்சல் பண்ணா 4. கிளியரா? இப்ப x அப்படிங்கிறது 4 அப்படின்னு கிடைச்சாச்சு. ஓகே, கவனிங்க. சோ இந்த x அப்படிங்கிறது 4, கரெக்டா? இந்த x வந்து 4 அப்படின்னா இந்த am வந்து என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப பேஸ் வந்து 4 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? சோ அப்ப பேஸ் வந்து 4, அப்ப இந்த பர்பெண்டிகுலர் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அது வந்து என்னவா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. சோ from triangle 1 இத வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த am வந்து என்னன்றது தெரிஞ்சிரும். அல்லது ஈக்குவேஷன் 2ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். சரிங்களா? ஓகே, சோ இந்த இடத்துல x வந்து நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா 4 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரிங்களா? அப்ப 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னா என்ன வரும்? 16. அப்ப 25ல 16 போச்சுன்னா என்ன வருது நமக்கு? am is equal to root 9. root 9 என்ன? 3. அப்ப am கான வேல்யூ that is equal to, after substituting, square root of 25 minus 9 minus 16 that is equal to root 9, which is equal to 3 units. எல்லாமே சென்டிமீட்டர் தானே கொடுத்திருக்காங்க. ஆமா, 3 சென்டிமீட்டர். கிளியரா? சோ அப்ப am வந்து 3 சென்டிமீட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். am அப்படிங்கிறது இந்த லென்த் தான். இந்த லென்த் தான் 3 சென்டிமீட்டர். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த o dash அப்படிங்கிறது இந்த காமன் கார்டை ஈக்குவலா பைசெக்ட் பண்ணுது. அப்ப இது 3 அப்படின்னா இந்த லென்த்தும் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? இந்த லென்த்தும் சேம் 3 சென்டிமீட்டரா தான் இருக்கும். சரிங்களா? சோ அப்ப 3 plus 3 என்ன வருது? 6. அப்ப ஓவராலா இந்த AB அப்படிங்கிறது காமன் கார்டு. சரிங்களா? எஸ், therefore என்ன வருது? am is equal to 3 சென்டிமீட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, AB அப்படிங்கறதா காமன் கார்டு. AB is equal to காமன் கார்டு. காமன் கார்டு for both the circle. கிளியரா? that is equal to என்ன வருது பாருங்க? twice of am. am ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வருது பாருங்க? 2 into 3. ஓகே, 2 into 3 that is 6. அப்ப 6 சென்டிமீட்டர் அப்படிங்கறத இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா இருக்க பாருங்க எல்லாருக்கும்? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 6 சென்டிமீட்டர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ், இத வந்து நீங்க பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கிடைச்ச ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்றீங்க? பாக்ஸ் பண்ணிக்கோங்க. காட் இட்? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எஸ், இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள யாருக்காவது வந்து இந்த செஷன், இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். காட் இட்? ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு, அண்ட் அவர் சேனல் வந்து இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ.